ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல். சுட்டரிக்கிற வெயிலில் கூட சூடான டீ குடிக்கிற மக்கள் இருக்கிற மாதிரி கத்திரி வெயிலாக இருந்தாலும் காரசாரமான கார சட்னி சாப்பிட்ற மக்களும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் எங்கள் ஃபேமிலியும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். நாங்களும் அந்த அளவுக்கு கார சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கார சட்னி இல்லையா, அதனால் நல்லா நிறைய தாராளமாகவே மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா நல்லா கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஃபுல் பூண்டையும் நம்ம தோலை உரித்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிடலாம். என்னடா இவ தோசைக்கல்லில் சட்னி வதக்குறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் வேலையை மிச்சப்படுத்தலாமேன்னு பார்த்தேன். தோசைக்காக தோசைக்கல்லை வச்சேன். சட்னிக்கு வேற ஒரு பாத்திரத்தை எதுக்கு எடுக்கணும், இதிலே நம்ம சட்னி வதக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லையே திடீர் முடிவெடுத்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த சட்னி கூட கொஞ்சமாக புளி சேர்த்து அந்த புளிக்கு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த சட்னிக்கு தக்காளி சேர்க்கலை, அதனால தான் புளி சேர்க்குறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் புளிக்கு பதில் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனையோ கார சட்னி செஞ்சுருப்பீங்க, பட் இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த சட்னி செய்கிற அன்னைக்கு இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் மன தைரியம் வேணும்னு. இப்போ இந்த சட்னி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த சட்னி ஆறுறதுக்குள்ளே நம்ம அதே கல்லில் தோசை சுட போகிறோம். இப்போ நமக்கு தோசையும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் நல்லா ஆறி வந்திருக்கு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், செம்ம டேஸ்டான சூப்பரான சட்னி நமக்கு தயாராகிடுச்சு. இந்த சட்னிக்கு தோசையோ இட்லியோ எதுவாக இருந்தாலும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குறிப்பாக ஆப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெட் சட்னி பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.